பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே இந்த காலை வேளையிலே இந்த முதல் நாளிலே ஆகஸ்ட் மாதம் இந்த சபைக்கு வந்த உங்களையும் இதை காண்கின்றதான ஒவ்வொருவரையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட வாசித்த இந்த வசனம் கூட நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே கூட 20ஆம் வசனத்தில் இப்படியாய் போட்டிருக்கு. பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். இதுதான் நம்ம சபையினுடைய வாக்கு. இந்த மாதம் பரலோகத்தின் தேவன், அவர் யார்? நம் தேவன் எங்கே இருக்கிறார் என்றால் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் அங்கே வாசம் பண்ணுகிறார். அவர் சித்தமானதை இந்த பூமியிலே மனுஷங்களுக்குள்ளாக அவர் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. உங்கள் தேவன் எங்கே? உங்கள் தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் எதெல்லாம் வேண்டிக் கொள்வோமோ அதெல்லாம் கூட அவர் செய்து முடிப்பார். அப்போ நெகேமியா ஒரு ஊழியக்காரன். அவரு ஸ்தோத்திரம், ராஜாவுடைய சமூகத்திலே எப்போதும் அவருக்கு இந்த தண்ணியும் ஜூஸ் குடிக்கிறதான ஒரு மனுஷன். அவருக்கு உதவி செய்கிற மனுஷன், எப்போதுமே ராஜாவுக்கு முன்பாக நிக்கிற மனுஷன். நமக்கு தெரியும், ஒரு வேலைக்கு போனா நமக்கு வீட்டுல பல பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் அங்க போய் காட்டக்கூடாது. என்ன சண்டை இருந்தாலும், என்ன கஷ்டம் இருந்தாலும், என்ன நமக்கு உடம்புனா கூட நம்ம ஒரு வேலைக்கு போனோம்னா அங்க அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும். இன்னும் வேலைக்கு போகக்கூடாது. அதே மாதிரி இந்த நெகேமியா கூட அவருக்கு இப்ப வேலைக்கு வந்திருக்காரு. இப்ப ராஜாவு சமூகத்துல உட்கார்ந்துருக்காரு. இப்ப நிக்கிறாரு. அவர் இருந்தாங்க ராஜாவுக்கு முன்பாக. நம்ம இப்ப இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. இப்ப ராஜாக்கள்லாம் வேற மாதிரி அப்பெல்லாம் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜாவுக்கு ஏத்து யாரும் பேச முடியாது. அப்படியே பக்கத்துல இருந்தா கூட ராஜா பார்வையில படும்போதெல்லாம் அவங்க கரெக்டா இருக்கணும். இப்போ ராஜா எல்லாரும் பார்க்கும்போது நெகேமியா பாக்குறாரு. நெகேமியா மூஞ்சி ரொம்ப துக்கமாவே. அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்ணும்போது இங்க விசுவாசங்க பார்ப்பாங்க. சில பேர் அப்படியே மூஞ்சிங்க பார்ப்பாரு. சந்தோஷமா இருக்காங்களா, துக்கமா இருக்காங்களா, கவலையா இருக்காங்களா பார்ப்பாங்க. அதே மாதிரி ராஜாவும் பார்க்கும்போது நெகேமியாவுடைய மூஞ்சில என்ன இல்லை, நேற்றை போல இன்றைக்கு அது சந்தோஷம் இல்லை. அல்லேலூயா. சந்தோஷம் இல்லை. காரணம் என்ன என்று ராஜாக்கு, என்ன மூஞ்சில துக்கமா இருக்கே, என்ன காரணம் கேட்கிறாரு. அது ஒண்ணுமே இல்லைன்றாங்க. இல்ல, இது வெளிய துக்கம் இல்லை, மனதின் ஆழத்துக்கு துக்கம். அல்லேலூயா. வெளிய துக்கம் வேறே, நம்ம தூங்காமல் இருந்தா அது பேசு வேறேமா இருக்கும். அப்படி இல்லை, இந்த மூஞ்சி ஏதோ மனசுல ஒரு துக்கம் இருக்கும். என்ன அவன் துக்கம், என்ன அவன் பிரச்சனை சொல்லு நெகேமியான்னு ராஜா கேட்கிறாரு. ஏன்னா ராஜாவால செய்ய முடியும். அதனாலதான் ராஜா கேட்கிறாரு, உனக்கு என்ன பிரச்சனை நெகேமியா சொல்லுன்னு சொல்லும் போது, அப்போ நெகேமியா சொல்றாரு, ராஜாவே நீர் வாழ்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் பிதாக்களின் தேசம் அங்க எல்லாரும் என் தேசம் பாழாய் கிடக்குது. எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. அவங்க எல்லாம் கஷ்டப்படும் போது நான் எப்படி இங்க சந்தோஷமா இருக்கேன்? அல்லேலூயா. உண்மையத்தாங்க. இல்ல, நம்மளோட தம்பிங்களோ தங்கச்சியோ அண்ணனோ கஷ்டப்படும் போது அது நம்மளால கேட்டுட்டு சும்மா இருக்க முடியாதுல்ல. கண்டிப்பா நமக்கு அது யோசிப்போம் உட்காந்து அவங்கள குறிச்சு. அதே மாதிரி இந்த நெகேமியா தன் ஜனங்களுக்காக இப்ப யோசிக்கிறான். என் ஜனங்கள் எல்லாம் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. வீடு இல்லை தங்கிறது, சாப்பாடு இல்லை சாப்பிட்றதுக்கு, எல்லாம் கஷ்டப்படுறாங்க சொல்லிட்டு இப்ப துக்கமா இருக்கான். அப்ப என்ன வேணும் உனக்குன்னு கேட்கும் போது ராஜா பைபிள்ல போட்டிருக்கு, பரலோகத்தின் தேவனானவர் ராஜாவுடைய கண்களிலே தயவு கிடைக்க செய்தார். இந்த நெகேமியா அந்த வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக தேவனுக்கிட்ட ஜெபம் பண்றான். ஆண்டவரே, என் காரியத்தை கைக்குடி வர பண்ணுங்கப்பான்னு சொல்லி நான் ராஜா கிட்ட பேச போறேன், நீங்க பேசுங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணி போய் ராஜா கிட்ட போய் கேட்கிறாரு. நான் அங்க ஊருக்கு போகணும், என் தேசத்துக்கு போகணும், நீங்க என்ன பண்ணுங்க, ஆட்களை என் கூட அனுப்புங்க, கொஞ்சம் தூரம் நான் போறதுக்கு. அந்த ராஜா கேட்ட உடனே ராஜாவுடைய கண்களிலே மிகவாக்கு தயவு கிடைச்சதான். அல்லேலூயா. இதுதாங்க ஆண்டவர் நமக்கு இந்த பூமியிலே மனுஷனுடைய கண்களிலே நமக்கு தயவு கிடைக்க செய்யணும். அல்லேலூயா. எத்தனையோ பலவான்கள், ஐஸ்வர்யவான்கள், ஞானிகள் எத்தனையோ பேருங்க ஸ்தோத்திரம் இருக்காங்க. ஆனா அதுக்கு மத்தியில நம்மளும் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் கூட பாதுகாத்து வருகிறார். அல்ல, அந்த பாட்டு ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம்
பாதுகாத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீரின்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து வாழ வைத்தாராம். இசைக்கில் ஒரு வார்த்தை இருக்கு, நான் உன் அருகிலே போகும்போது யாருமே உன்னை பார்க்கல, நீ குற்றுயிராய் கிடந்தாய், உன்னை யாருமே கண்டுக்கல, உன்னை யாருமே பார்க்கல, யாரு கண்ணும் உன் மேல பரிதாபப்படல. நான் தான் உன் அருகிலே வந்து உன்னை பார்த்து நான் தான் வந்து சொன்னேன், பிழைத்தீரு என்று சொன்னேன். நம்ம ஜீவன் மறுபடியும் நமக்கு ஜீவன் ஆண்டு கொடுத்துருக்காருன்னா அவர் நம்மை பார்த்தாரா. அந்த மரண படுக்கையில் நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம்மளை பார்த்தாராம், பிழைத்திரு என்று அவர் சொன்னார். அவன் ஆகையினால் நம்ம பிழைத்திருக்கிறோம். அல்லேலூயா. இப்ப நெகேமியா அந்த ஆலயம் கட்டும்படியாக போறாரு. இப்போ அது கட்டும்படி போகும்போது அங்க போய் ஜனங்களை அவர் சந்திக்கிறாரு. சந்திச்சு இப்போ அவர்கிட்ட இந்த வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்ற அந்த வார்த்தை தெரியுமா? அதான், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வரப்படுவார். நாங்கள் ஆலயம் கட்ட போறோம், அந்த ஆலயம் கட்டுவதற்கு ஆண்டவர் எங்களுடைய காரியத்தை கைகூடி வரப்படுவார். அல்லேலூயா. இந்த மாதம் நம்ம எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போகிறோம், ட்ரை பண்ணலாம். வந்து இத்தனை வருஷமா நம்ம ட்ரை பண்ணிப்போம். தெரியுமா உங்களுக்கு? விசாக்காக ட்ரை பண்ணுவாங்க, கிடைக்காத சமயத்துல வந்து மறுபடியும் ட்ரை பண்ணுவாங்க, மறுபடியும் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா ஆண்டவர் அவர் கைக்கூடி வர பண்ணும் அந்த வேலை வந்து. அதே மாதிரி திருமணமாகட்டும், ஒரு வேலையாகட்டும், எந்த ஒரு வீட்டு கட்டுறதாகட்டும், எந்த ஒரு காரியமானாலும் நம்ம ஜெபிக்கிறோம் ஆண்டர்கிட்ட, அவர் தான் நம்முடைய காரியத்தை கைகூடி வர சொல்லுவாங்க இல்லையா? வந்து கை கெட்டு வாய் கட்டலையா, கிட்டதாக போயிருப்போம், அப்படியே எல்லாமே கேன்சல் ஆகும். ஆனா இந்த மாதம் ஆண்டவர் நம்முடைய செய்கிற காரியங்கள்ல கூட கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். இந்த வார்த்தைகளை அவர்களுக்கு அறிவித்தேன், அப்போது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். இதுதான், இப்படிதான் ஜனங்கள் இருக்கணும், இப்படிதான் சபை விசுவாசிகள் இருக்கணும். வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நெகேமியா சொல்றாரு, நான் வந்து ஆலயம் கட்ட போறேன், நான் ஊழியம் செய்ய போறேன். அது சொல்லும் போது ஓகே பாஸ்டர், ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றது, போயிட்டு வாங்க, செஞ்சுட்டு வாங்க. அப்படி இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெகேமியாவுடைய கைகளை திடப்படுத்தினார்கள். எழுந்து கட்டுவோம் சொல்றாரு நெகேமியா. அவங்க சொல்றாங்க, கண்டிப்பா கட்டுங்க பாஸ்டர் சொல்லி அவங்க நல்ல வேலைக்கு தங்களை கைகளை என்ன பண்ணாங்களா, திடப்படுத்தினார்கள். அப்ப என்னன்னா, நாங்களும் இருக்கோம் பாஸ்டர், நீங்க மட்டும் இல்லை, நாங்களும் கூட வரோம், நாங்களும் செய்கிறோம், என்ன முடியுமோ நாங்களும் செய்வோம் என்ற நல்ல வேலைக்கு தங்களால் இயன்றதை அவர் என்ன பண்ணாங்களா, கொடுத்தார்கள். நெகேமியானால மட்டும் முடியாது. நெகேமியா பிரயாசப்படுறாரு, ஜனங்கள் அதுக்கு ஒத்துழைச்சு அந்த ஆலயம் கட்டினாங்க. பைபிள்ல போட்டிருக்கு, முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலய மகிமை பெரிதா இருந்ததால். அல்லேலூயா. ஜனங்களுடைய பிரயாசம். ஆரம்ப ஸ்டேஜில் வந்து சாலோமோன் ஆலயம் கட்டினா அது வேறே, இது வேறே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவர் சொல்றாரு, ஊழியக்காரர் நாங்கள் எழுந்து கட்டுவோம். அல்ல